ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுண்டக்காய் கடையில் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் எழுந்து செஞ்சிட்டோம்னா காலையில் டிஃபனுக்கும் முடிஞ்சிடும், ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும். என்றைக்காச்சும் ரொம்ப ஒர்க் இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் 100 கிராம் பருப்பு, துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் நான். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு கூடவே எந்த டம்ளரால் பருப்பு எடுத்தனோ அதே டம்ளரால் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கூட 10-15 சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. 5-6 பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்னொரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். கூடவே கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு குக்கர் மேலே பொங்கி வராமல் இருக்கும், அதுக்காக தான். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நசுக்கி எடுத்துக்கோங்க. நசுக்கும் போது அந்த விதையெல்லாம் வெளியே வராமல் நசுக்குங்க. அந்த விதையில் தான் நிறைய சத்து இருக்குது, அதனால தான். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி விட்டால் போதும், அது வேகிறதுக்காக. இந்த மாதிரி நசுக்கி எடுத்துட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம். இதை அவ்வளோதான், இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. இப்போ சுண்டைக்காயை பருப்பில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன். இந்த மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கணுன்ட்டு நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள், வேணும்னா நான் எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன். வாங்க, இது ஒரு 3 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்துட்டு அதை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பருப்பு வெந்துருச்சு, 3 விசில் வந்துருச்சு. பாருங்கள், நமக்கு பொங்கி வரலை மேலே உப்பு போட்டதுனால, அதனால உப்பு சேர்த்து வேக வச்சுக்கணும். பருப்பு நல்லா வெந்துருச்சு, சுண்டைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. நான் 3 விசில் விட்டேன். உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் வேணுமோ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. என் குக்கர் 3 விசிலில் வெந்து வந்துடும். இந்த மாதிரி மேஷர் இருந்தால் எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். சுண்டைக்காயெல்லாம் நல்லா நசுங்குற மாதிரி மசிச்சு விட்டுக்குங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி மேஷர் இல்லைனா இந்த மாதிரி மத்து வச்சும் கடைஞ்சி விட்டுக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச புளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ உங்களுக்கு பார்த்து தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். புளி ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். கடையில் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதும் நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம இதை தாளிச்சு விட்டுக்கலாம். தாளிப்பு கரண்டி வச்சுட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் இப்போ தான் ஆட் பண்ணவே போகிறோம், அதனால் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குங்க, கரெக்டாக இருக்கும். கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இது நம்ம கொதிச்சுட்டு இருக்க பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம கடையில் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் மதியம் சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ண இது. கூடவே வாழைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு.